வாசகங்கள் இயற்கைக்கும் இயற்கையின் புதுப்பித்தலுக்கும் அதிக அழுத்தம் கொடுக்க காரணம் மனித வாழ்வின் தரமும் திறனும் சுற்றியுள்ள இயற்கை சூழ்நிலையை பொறுத்தது என்பதாலேயே. இயற்கைக்கும் மனிதர்களாகிய நமக்கும் இடையேயான உறவு தாய் சேய் உறவு போன்றது. இயற்கையில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் நம் வாழ்வை பாதிக்கிறது. நாம் பிராணவாயுவாகிய ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட மரங்களோ நமக்கு தேவையில்லாத கரியமில வாயுவை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. மரங்களும் காடுகளும் இன்று அழிக்கப்படுவதன் காரணமாகவும் தேவையான நகரமயமாக்குதலின் காரணமாகவும் தேவையான பிராணவாயு மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. இதுவே பல உடல் மற்றும் மனநோய்களுக்கான காரணமாக இருக்கின்றது. ஓர் ஆய்வின்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் 3 சிலிண்டர் அளவுக்கான ஆக்சிஜனை சுவாசிக்கின்றார். ஒரு சிலிண்டரின் சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ ரூபாய் 800 என்று வைத்து கொண்டால் கூட அவர் ஒரு நாளில் சுவாசிக்கின்ற ரூபாய் 2100க்கு சமமான பிராணவாயுவை இயற்கை தாராளமாகவும் தானமாகவும் நமக்கு வழங்குகின்றது. இயற்கையின் தாராளத்தை மனிதர் சரியான முறையில் புரிந்து கொள்ளாதன் காரணமாக அதீத சுயநல உணர்வின் காரணமாக இயற்கையை அழிக்கின்றனர். இது மனிதர் தம்மையே அழித்துக் கொள்வதற்கான காரணமாகிவிடுகின்றது. மனித வாழ்வு மாற்றமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமெனில் இயற்கை மாற்றமும் ஏற்றமும் அடைய வேண்டும். எனவேதான் எசாயா இறைவாக்கினர் இயற்கையின் புதுப்பித்தலை தொடர்ந்து மனித வாழ்வின் புதுப்பித்தலை பற்றி தொடர்ந்து பேசுகின்றார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்கின்றார். இயற்கை புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்றது. மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது இயற்கை புதுப்பிக்கப்படுகின்றது. இறைமகன் இயேசு மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையேயான ஆழமான உறவை உணர்ந்ததன் காரணமாகவே இயற்கை சூழ்நிலையில் அதிக நேரம் செலவிட்டார். இயற்கையிலிருந்து ஏராளமான உவமைகளை மனிதர்களுக்கு எடுத்துரைத்தார். இன்றைய நற்செய்தியில் கூட திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையா என்று சொல்லுகின்றார். இயற்கையோடு அவர் கொண்டிருந்த நெருங்கிய உறவின் காரணமாகவே அவர் இறந்தபோது இயற்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன என்று மத்தேயு எழுதுகின்றார். மத்தேயு 27:51. அன்புக்குரியவர்களே, இயற்கையை புதுப்பிக்கின்ற பணியில் இறைமகன் இயேசுவோடு நாமும் இணைந்து பணியாற்ற இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். இயற்கை தன்னையே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது என்றாலும் நம் பேராசையின் காரணமாகவும் சுயநலத்தின் காரணமாகவும் அதன் புதுப்பிக்கும் பணியில் குறுக்கிட்டு இயற்கையை அழிக்கின்றோம், நம்மையும் அழித்துக் கொள்ளுகின்றோம். இயற்கை மட்டிலான இயேசுவின் பார்வை நம்மிடம் இருக்கும்போது இயற்கையையும் கண்டுகொள்ளுவோம், நம்மையும் கண்டுகொள்ளுவோம், கடவுளையும் கண்டுகொள்ளுவோம். ஜெபம். இறைவா, இயற்கையோடு யாம் கொண்டுள்ள ஆழமான உறவை பற்றிய விழிப்புணர்வை எமக்கு தந்தருளும். ஆமேன்.